ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா? இல்ல அரசு பள்ளி ஆசிரியரா? இல்ல ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அட்மினா இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் தான் இது. ஏன்னா இந்த டைம்ல உங்க மொபைல்ல நீங்க தெரியாம போடுற ஒரு சின்ன லைக்கோ, இல்லன்னா கேஷுவலா பண்ற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ உங்க வேலைய பறிக்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குரூப் அட்மின்களுக்கு போலீஸ் ஆக்ஷன் வரைக்கும் போகலான்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்ட்டா சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகிய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பதிவு தான் இது. விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில இப்போ எலெக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 நடக்க போகுது. பாண்டிச்சேரியில ஏப்ரல் 9, மே 4 அன்னைக்கு எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட போறாங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே இந்த நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அமலுக்கு வந்தாச்சு. ஆனா இந்த முறை தேர்தல் ஆணையம் களத்துல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறாங்களோ, அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் உலகத்திலயும் அதாவது நம்ம WhatsApp, Facebook மாதிரியான சோஷியல் மீடியா சைட்ஸ்லயும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா அவங்க கண்காணிப்பை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த புதிய கட்டுப்பாடுகள் வந்து அரசு வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து WhatsApp குரூப் உறுப்பினர்களுக்கான பொது விதிகள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வர மெசேஜ்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாமல் ஃபேக் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த ஒரு செய்தியோ போலி கருத்து கணிப்பையோ எடிட் செய்யப்பட்ட வீடியோக்களையோ நம்ம ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. முக்கியமாக ஜாதி மத மோதல்கள் தூண்டுற மாதிரியோ ஒரு தனிநபரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ எந்த ஒரு போஸ்ட்டும் போடக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஐ விழிப்புணர்வு. இப்போலாம் வந்து இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜின்னு ஒன்று வந்தாச்சு. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி பிரபலங்கள் பேசுகிற மாதிரி போலி வீடியோக்களோ, குரல் பதிவுகளோ ஈஸியாக உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான ஏஐ டீப் ஃபேக் பதிவுகள்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கடுமையான கிரிமினல் குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர்களுக்கான சிறப்பு விதிகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் 100% வந்து நடுநிலையாக நியூட்ரல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நியூட்ரலாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவோ பிரச்சாரமாக பண்ணக்கூடாது, சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது சொல்கிறாங்க. இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களோட சொந்த சமூக ஊடகத்தில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் பதிவுகளையோ லைக் பண்ணவே கூடாதான், ஷேர் பண்ணக்கூடாதான், ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதான். அப்படி செஞ்சால் அது வந்து அரசு பணியாளர்கள் நடத்தை விதிகள் அதாவது கான்ட்ராக்ட் ரூல்ஸ் மீறினதாக கருதப்பட்டு உங்கள் மேலே கடுமையான துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு எச்சரிச்சிருக்காங்க. அதே போல் தேர்தல் டியூட்டியில் இருக்கும்போது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையாக செயல்படணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் அட்மினுக்கான பொறுப்புகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மினாக இருந்தீங்கன்னா அவங்க குரூப்பில் யாராவது ஒருத்தரும் தப்பாக அரசியல் பதிவு போட்டால் கூட அதுக்கு அட்மினான நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பு. அதனால் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் உங்கள் குரூப் சேனலை ஒன்லி அட்மின் அப்படின்னு மாற்றி வைக்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. ஒருவேளை யாராவது விதிமீறல் பதிவுகள் போட்டால் கூட அதை அட்மின்கள் உடனே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி யாராவது செயல்பட்டால் பொதுமக்கள் மற்றும் நேர்மையான அரசு ஊழியர்கள் வந்து புகார் அளிக்கிறதுக்காகவே தேர்தல் ஆணையம் விகில் அப்படின்னு ஒரு பிரத்யேகமாக மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக அல்லது தேர்தல் ஆணையத்தோட கட்டணமில்லா டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாகவோ நீங்கள் உடனே புகார் பதிவு பண்ணலாம். உங்கள் அடையாளம் பார்த்தீங்கன்னா ரகசியமாக பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா தேர்தல் ஆணையம் இந்த முறை வந்து சமூக வலைத்தளங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு அரசியல் மெம்ஸு இல்லை போஸ்ட்டுக்கோ லைக் போடுறது, அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, இது வந்து அவங்க வேலைக்கே பெரிய வந்து உலை வச்சுட்டு சொல்லலாம். நமது ஜனநாயகம் காப்போம், விதிகளுக்கு உட்பட்டு நடப்போம்ட்டு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட இந்த முறையான தாரக மந்திரம் சொல்லலாம். ஸோ மக்களே, அரசு ஊழியர்களே, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நீங்களே சொல்லுங்கள், அரசு ஊழியர்கள் அரசியல் பதவிகளுக்கு லைக் கூட போடக்கூடாதா அப்படின்னு சொல்கிற இந்த ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியான நடவடிக்கை தானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.